இருக்கிறார், வார்த்தையினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார் இல்லையா, நமக்கு அபிஷேகத்தை வேற கொடுத்திருக்கிறார். எவ்வளோ நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை வைத்து, இந்த வரங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையுடைய பயணம் எப்படி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் இதை வைத்து நான் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தி இருக்கிறேன். எனக்கு அபிஷேகம் இருக்குதுங்க, எனக்கு வரங்கள்லாம் இருக்குதுங்க. இந்த வரங்களையும் இந்த அபிஷேகத்தையும் வைத்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு சபையில் போய் பாடல்களை பாடி இருப்போம் இல்லையா, இல்லை அபிஷேகத்தில் நிரம்பி இருப்போம். இல்லை நமக்கு தேவன் கொடுத்த அந்த வரங்களை வைத்து நாம் என்ன செய்வோம்? எனக்கு வரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வரங்களை 4 பேருக்கு நம்ம காண்பித்து இருப்போம் இல்லையா. அந்த வரம் எந்த விதங்களில், வேறு எந்த விதங்களிலே பயன்படுகிறது, வேறு எந்த விதங்களிலே அதனாலே நாம் பயன் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தால் நிறைய பேர் எப்படிலாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனிதன், வேதத்திலே ஒரு மனிதன் தேவன் கொடுத்த அந்த வரம், அந்த அபிஷேகத்தை வைத்து அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ள ஒரு வாழ்வாய் மாற்றி இருக்கிறான் என்பதை குறித்து தான் நான் இந்த நாளிலே வேதத்திலே ஒரு சில வேத வசனங்களின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம், அதில் 1 3வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமெரிக்கர்கள் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியினாலே சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியோர்களையும் பெரியோர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டது என்று தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டான். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னாக்கா, வேதத்தை வாசிக்க எங்களோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு மைக்கில் வாசிக்கிறாங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள ரெக்கார்ட் ஆகிறதுக்கு நீங்க எங்களோடு சேர்ந்து வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வாசிச்சாதான் நீங்க வந்ததற்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும், ஆராதனை பயனுள்ளதா இருக்கும். நீங்க சும்மா வந்துட்டு போறதுக்கு வரல இல்லையா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும், ஏதாவது ஒரு விதத்துல நன்மை நீங்கள் பெறும்படியாக தான் இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். அப்போ இந்த நன்மையை பெறும்படி நீங்கள் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்க கீழ்ப்படியும் பொழுதுதான். வாத்தியார் பாட்டுன்னு பாடத்தை எடுக்கட்டும், நான் பாட்டு சும்மா உக்காஞ்சிட்டு போறேன்னாக்கா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவோம் இல்லையா. இப்போ வாழ்க்கையில சில பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது மேற்கொள்ள முடியாது. உடனே நாம வேறு மனிதர்களை தேடி ஓடுவோம், பாஸ்டர் தேடி ஓடுவோம். பாஸ்டர் இருந்தா ஆச்சு, பாஸ்டர் இல்லைன்னா, பாஸ்டர் ஊருக்கு போயிட்டு இருந்தாக்கா தெரியாது இல்லையா. அப்போ நாம என்ன செய்யறோம்? நாம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆவிக்குரிய காரியங்களை நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொள்வதுதான் ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது உகந்ததா இருக்கும். அல்லேலூயா. எதிரியான ஒரு சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள் பல விதங்களிலே அவனுடைய வாழ்க்கையிலே பின்தொடர்ந்தது. ஆனால் எவ்வளவு பாடுகளுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்தாலும் இந்த இடத்திலே அமலேக்கியர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனுடைய வாழ்க்கையில நுழைகிறான், தேசத்திற்குள்ளாக நுழைகிறார்கள். தேசத்துக்குள்ளாக நுழைந்து சிறியோர் பெரியோர் எல்லாரையும் அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். அவர்களை மட்டும் சிறைப்பிடித்து கொண்டு போனானா? இல்லை, இவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். சிறைப்பிடித்து கொண்டு போகலாம். சிறைப்பிடித்து கொண்டு போனதோட விட்டு விடல, தேசத்தையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான் இல்லையா. அப்படி சுட்டெரிக்கப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவன் சோர்ந்து போய் இருக்கிற ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தை அப்படிதான், எல்லா நிலைகளிலும் தோல்வி. என்ன செய்தாலும், எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி. யாரும் உதவிக்கு வருவாங்க பார்த்தாலும் யாரும் உதவிக்கு வருவது கிடையாது. எல்லா நிலையிலும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, எல்லா நிலையிலும் நமக்கு விரோதமாகவே இருக்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தப்படும். உடனே நாம் என்ன செய்வோம்? உடனே நாம பயந்துருவோம், விசுவாசத்தை விட்டுருவோம், நம்பிக்கையை விட்டுடுவோம், எல்லாத்தையும் விட்டு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டு போவோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள்? அதே அதிகாரத்திலே 6வது வசனம் வாசிக்கும் போது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்,
சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினாலே அவனை பாருங்க. பிள்ளைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் கூட்டம், அந்த கூட்டம் என்ன செய்ய ஆரம்பிச்சது? கல்லெறிய ஆரம்பிச்சுட்டாங்க. தாவீதை கல்லெறிஞ்சு சாகடிக்கிற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். யோசித்து பாருங்க. இருக்கிறது ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு ஏதோ ஒருவர், துணைக்கு ஏதோ ஒருவர், ஏதோ ஒரு காரியம், இவங்களை நம்புறேன், எல்லாம் இழந்துட்டேன், ஆனா இதுதான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில அதுவும் கல்லெறிய ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? ரொம்ப பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. என்ன செய்யறதுன்னு தெரியல. இது தாவீதுக்கு மட்டும் வரல. நீங்கள் யாத்திராகமம் 17வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதிலே 4வது வசனத்திலே மோசேவையும் கல்லெறிய ஆரம்பித்துறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்தேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிகிறார்களே, கல்லெறிய பார்க்கிறார்கள் மோசேவின் மீது. இந்த ஜனங்களுக்கு நான் நன்மையை தானே செய்தேன்? இந்த ஜனங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? எவ்வளவு ஜனங்களுக்கு நன்மை செய்தேன், ஆனா கல்லெறியுத ஜனம். எவ்வளவு ஜனம், ஆனா அவ்வளவு ஜனமும் விரோதமாய் எழும்புகிறதை தவிர, கல்லெறிகிறதை தவிர நிலையை புரிந்து கொள்ளவில்லை. நிலையை புரிந்து கொள்ளாத ஒரு ஜனங்கள் இல்லையா? சில சமயங்கள் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் அப்படிதான் இருக்கும். நிலையை புரிந்து கொள்ளாது கல்லெறிய ஆரம்பித்து விடும். உடனே என்ன சூழ்நிலையில் மோசேவுக்கு விரோதமாய் கல்லெறிய ஆரம்பித்தது? மோசே மட்டும் கல்லெறிந்ததா? யோவான் 8வது அதிகாரத்திலே 58வது வசனத்தையும் 59வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 58, 59வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அவர் மேல எரியும்படி. ஆபிரகாம் இருக்கும் பொழுது இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது யார் ஏதோ ஒரு தவறுதலாய் நமக்கு போதனை கொடுக்கிறான். அழைப்பின் அவருடைய செய்தியுடைய நோக்கம் தெரியல. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளாத ஜனங்கள், புரிந்து கொள்ளாத இருக்கிறபடினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல கல்லெறிய முற்பட்டாங்க. மோசே மேல கல்லெறிய ஆரம்பித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கல்லெறிய பார்த்தார்கள். தாவீது மேலேயும் கல்லெறிய ஆரம்பிக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் என்ன காண்பிக்கிறது? இன்னும் புரிந்து கொள்ளல ஜனங்க. புரிந்து கொள்ள அதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இது நடக்குது, எந்த சூழ்நிலை இந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது, இந்த நோக்கமே கிடையாது. நோக்கம் இல்லாத ஜனங்கள். அப்படி நோக்கம் இல்லாது இருக்கிறபடினால் இன்னைக்கு ஆவிக்குரிய பயணத்திலே எதனாலே என் வாழ்க்கை இப்படி தள்ளப்பட்டு இருக்கிறது, நகர்த்தப்பட்டு இருக்கிறது, அந்த புரிதல் கிடையாது. உடனே நான் நினைச்சா உடனே எனக்கு கிடைச்சிடணும், நான் ஜெபிச்சா உடனே நடக்கணும், நான் ஆசைப்பட்டா எனக்கு உடனே ஆண்டவர் கொடுக்கணும், இல்லைன்னா உடனே கல்லெறிய ஆரம்பிச்சிடுறோம். உடனே கொடுக்கறதுக்கு இது மேஜிக் ஷோ இல்லை, இது வியாபாரம் இல்லை, இது பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிற ஒரு பயணம், ஆண்டவரை தேடி ஓடுகிற ஒரு வாழ்வு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய திட்டம் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நம்முடைய வாழ்வை நகர்த்துகிறபடினால்தான் இந்த தடுமாற்றம் நிகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் யாத்திராகமம் 1வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அழகாய் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்பு அறியாத ஒரு புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவனை யோசேப்பை தெரியாத ஒரு ராஜா. ஏன் இஸ்ரவேல் ஜனங்க மேல அவ்வளவு சுமை சுமத்தப்பட்டது? யோசேப்பை பற்றி தெரியாத ஒரு ராஜா பிற்காலத்தில் எழும்பினபடினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். புரியாத ஒரு நிலைதான். அழைப்பின் நோக்கமும் தெரியல, சபையினுடைய நோக்கம் தெரியல, பாஸ்டர் நம்ம எங்க நடத்துறார் அதுவும் தெரியல, ஏன் இந்த சோதனை அதுவும் தெரியல, ஏன் இப்படி நடந்தது அதுவும் தெரியல, எதுவும் தெரியல. ஒன்னையும் நான் தெரிந்து கொள்ள நாம விரும்பல. தெரிந்து கொள்ளாது இருக்கிறபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் கல்லெறிய ஆரம்பிச்சிடும், தவறுதலாக வார்த்தையில் உச்சரிக்க ஆரம்பிச்சிடும். அவர் என்ன இப்படி செஞ்சார், இந்த காரியம் அப்படி நடக்குது, நான் என்னவோ நினைச்சேன், பாஸ்டர் அப்படி தொட்ட உடனே தான் நடக்கும்னு நினைச்சேன், இவர் என்ன ஆனாக்கா சீலவாம் குளத்துல போய் அவர் முழுகுன்றாரு. என்னையா எங்க ஊர்ல இல்லாத நதிகளா, எங்க ஊர்ல இல்லாத தண்ணீரா? நாம் அப்படிதான் பேச ஆரம்பிச்சிடறோம்ல. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய திட்டம் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல ஆண்டவர் நீங்கள் பெற்று அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க, நீங்கள் வரங்களை பெற்று இருக்கிறீங்க,
ஆண்டவர் அப்படி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நோக்கமும் இல்லாமல் தேவன் எதையும் யாருக்கும் அனுமதிப்பது கிடையாது. நோக்கத்தோடு தான், திட்டத்தோடு தான் ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது எல்லாமே ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு. இந்த திட்டமும் தெரிகிறது இல்லை, நோக்கம் நமக்கு தெரிகிறது இல்லை. இந்த நோக்கத்தை அறியாம திட்டத்தை அறியாது இருக்கிறது தான் உடனே கல் எடுத்துடுறோம். நாம கல் எடுத்து எரிய ஆரம்பிச்சோம். இயேசு கிறிஸ்து கல் எடுத்து எரிய ஆரம்பிக்கிறாங்க. உடனே மோசே மீது கல் எறியணும்னு நினைக்கிறாங்க. தாவீது மேலேயும் இப்படிதான் கல் எறியணும்னு நினைச்சிடறாங்க. இப்படி யாராவது ஒருத்தர் மேல நாம கல் எறிய ஆரம்பிச்சிடறோம். சூழ்நிலைகள் எதற்காக என்கிற ஒரு சிந்தனையே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் அதை உணர்றது கிடையாது. தேவன் இதை அனுமதிச்சா ஏதோ நோக்கம் இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. தேவன் எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, அந்த வல்லமையை வைத்து நான் அதை ஜெயிச்சிட முடியும், அதை மேற்கொள்ள முடியும். தேவன் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கா, அந்த அபிஷேகத்தை வைத்து, அந்த வரங்களை வைத்து நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இன்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கிறோமா? அப்படி நினைக்கிறது இல்லை. அவர் ஏன் அதை செய்யணும், இது ஏன் இப்படி நடக்கணும், ஏன் என் வாழ்க்கை இந்த பாடுகள் வரணும், இதுதான் நினைக்கிறோமே தவிர, ஆனால் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, எனக்குள்ள இருக்கிற வரங்களை நான் இத்தனை நாள் அதிலிருந்து விடுபெறுவதற்கான சத்தியத்தை நான் கேட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சத்தியம் என்ன சொல்லி இருக்குது, அப்போ அந்த சத்தியத்தின்படி நான் நடந்தானாக்கா அதிலிருந்து நான் விடுபெற முடியுமே, நான் விடையை காண முடியுமே, பதில் அதில் இருக்கிறதே அப்படின்ற நமக்கு சிந்தனை வரதில்லை. எடுத்த உடனே கிடைக்கல, உடனே கல்லை எடுக்க ஆரம்பிச்சிடறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுகிற காரியம் அதுதான். உடனே கல் எடுக்க ஆரம்பிச்சிடுறதா, உடனே கல் எடுத்து உடனே தாக்க ஆரம்பிச்சிடுறதா. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள். அந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை மீண்டுமாய் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமாகினதனால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. என்ன செய்யறான்? சோதனை வந்தது, மனைவியை சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க, பிள்ளையை சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க, இருக்கிற ஜனங்க சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. சிறைப்பிடித்து கொண்டு போனது மட்டுமல்ல, தேசத்தையும் அக்கினினால சுட்டெரித்துட்டாங்க. இப்போ எல்லா விதத்திலையும் நெருக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. கொஞ்சம் ஜனங்க தப்பிச்ச ஜனம், கொஞ்சம் ஜனம், அந்த ஜனங்களும் பார்த்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, கல்லெறிய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்களும் நானும் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரை மறுதளிச்சிட்டு இருப்போம் இல்லையா? ஆண்டவரை விட்டுட்டு விலகிட்டு இருப்போம் இல்லையா? சபையை மாற்றிருப்போம், பாஸ்டரை மாற்றிருப்போம், எல்லாம் என்னென்ன செய்ய முடியும் அவர் மேலே குறை சொல்லியிருப்போம். ஆமாம் ஆமாம், அவர் இப்படி பண்ணியிருக்க கூடாது, என்ன ஏன் இப்படி நடத்தினார், உன்னை அப்படியே பாஸ்டர் அப்படி பேசியிருக்க கூடாது, உங்ககிட்ட அப்படி செய்யக்கூடாது, உன்னை பற்றி அவருக்கு தெரியாதா, இவங்களுக்கு தெரியாதா, அவங்க அப்படி பண்ணாங்க. இதற்காக ஒரு பெரிய ஒரு வீட்டில் ஒரு பஞ்சாயத்து நடக்கும் இல்லையா? சபைகளை குறித்து, பாஸ்டர் குறித்து நம்ம வீட்டில் ஒரு தனி பஞ்சாயத்தை நடத்திடுறோம். ஆனால் எனக்குள்ள இருக்கிற வரம், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அதை தாவீது என்ன செய்கிறான்? குறை சொல்லல. அவன் குறை சொல்றதுன்னு யாரை வேணா சொல்லியிருக்கலாம், அமலேக்கியரை சொல்லியிருக்கலாம், பெலிஸ்தரை சொல்லியிருக்கலாம், யாரை வேணாலும் குறை சொல்லி இருக்கலாம். அவன் யாரையும் குறை சொல்லலையா? வேதம் அவனை குறித்து அழகாய் சொல்லுகிறது. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. தனக்குள்ள இருக்கிற அந்த வரம், அந்த அபிஷேகம், அதை உணர்ந்து அதை இன்னுமாய் அனல் மூட்டி எழுப்புகிறான், அதை திடப்படுத்துகிறான், அந்த அபிஷேகத்தை திடப்படுத்துகிறான், அதை செயல்படுத்துகிறான். அந்த அபிஷேகம் மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற வரம் மற்றவங்களுக்கு காட்டி நம்ம குதிக்கிறோம் பார், எனக்கு அபிஷேகம் இருக்குது, அதுக்கு மட்டும் இல்லை, அந்த அபிஷேகம் என்னை திடப்படுத்துறது. முதல்ல இருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கும்போது என்னை அது உற்சாகப்படுத்தும், அது என்னை சோர்வுல என்ன தூக்கும். அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நாம இருக்கிறது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு மட்டும் இல்லை. ஸ்டேஜ்ல இருந்து எனக்குள்ள அபிஷேகம், எனக்கு சத்தியம் தெரியும் பார், எனக்கு பாட்டு பாட தெரியும் பார், இது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை, அது முதல்ல எனக்கு அது பலப்படுத்துது. தாவீது என்ன செய்யுதான்? அந்த அபிஷேகத்தினாலே தன்னை திடப்படுத்தி கொண்டானா. இதெல்லாம் பார்க்கலாம். சொன்ன சுத்தி எவ்வளவு பாடுகள், உபத்திரங்கள், விரோதமான சூழ்ச்சிகள் எது இருந்தாலும் அதை குறை சொல்லிக்கணும் உக்காஞ்சன்னு இல்லை. அவன் தனக்குள்ள கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் உங்களை நன்றாக திடப்படுத்திக் கொள்வதற்கு. நல்லா ஆவில நிரம்பி ஜெபியுங்க.
பாடுகள் வருதா உடனே முட்டி போட்டுருங்க. தாவீது அதை தான் சொல்றான். நல்ல ஆவில நிரம்பி நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனை தன்னை திடப்படுத்திக்கலாம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு அவனுக்கு இருக்கிற உறவுகளை இன்னுமாய் பலப்படுத்துறான். அதை விட்டுடல நேரத்துக்கு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லல. ஆனா அங்கதான் கர்த்தருக்குள் தங்களை அவர்கள் திடப்படுத்துகிறார்கள். இன்னுமாய் ஆண்டவருக்கும் அவர்களுக்குள் இருக்கிற நெருக்கத்தை வளர்த்துக் கொள்கிறார். ஏன் இது வந்துச்சு அப்படின்னு நீங்களும் நானும் கேள்வி கேட்கிறோம். இது வந்தே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்களும் நானும் பதில் சொல்றோம். நீங்கள் நானே சொல்றோம். உலகத்தில் பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அபிஷேகம், எனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரு. நான் ஜெபிச்சதெல்லாம் நடந்திருக்குதே. ஓ, நான் இப்படி போய் அது நடந்துச்சு. அந்த அபிஷேகத்தை நான் பெற்று இருக்கிறேன். அந்த அபிஷேகம் வரும்போது என் மனதில் இருக்க பாரத்தெல்லாம் நீக்கி இருக்கிறாரே, அவ்வளவு செய்த ஆண்டவர், இது எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வரலையே இல்லையா? நமக்கு வர்றது கிடையாது. நமக்கு எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நாம பயன்படுத்துறது இல்லை. இது ஊருக்கு காட்டுறதுக்கு தான் நம்ம அபிஷேகத்தை வச்சுன்னு இருக்கிறோம். கேட்ட சத்தியம் எதற்கு? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு காட்டுறதுக்கு. பாட்டு பாடுறது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு, செய்தி கொடுக்கிறது ஊர்ல இருக்கிறது. அது எனக்கு முதல்ல செய்தி கொடுக்கிற எனக்கு முதல்ல அந்த சத்தியம் இல்லையா? அபிஷேகம் முதல்ல எனக்கு. அது எனக்கு கேட்கிற சத்தியம் எனக்கு முதல்ல. நான் கேட்டு நான் பரிசுத்தமானதான் ஒரு பாவியை மனமாற்ற முடியும். எனக்குள்ள பாவத்தை வச்சுக்கன்னு ஆண்டவர் சொன்ன வேண்டாத காரியங்களை விடாம மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்ல, ஏய் நீ மாறு, ஏய் நீ இப்படி செய், நீ அப்படி சொல், நோ யூஸ். ஒரு பயனுமே கிடையாது. முதல்ல அது எனக்கு. அதான் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானாம். எவ்வளோனா இருக்கட்டுங்க உலகத்தில் பாடுகள் உபத்திரவங்கள், எவ்வளோனா இருக்கட்டுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை மறந்துடாதீங்க. அதை தட்டி எழுப்புங்க. கர்த்தருக்குள் இன்னுமா அதில் ஐக்கியப்படுங்க. எவ்வளோ அற்புதங்களை செய்த ஆண்டவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார். எவ்வளோ தேவனுடைய சிருஷ்டிப்பை கொஞ்சம் போய் பாருங்க. அந்த நேரத்தில் அப்படி உபத்திரவங்கள் சுற்றிலும் சூழ்ந்து இருக்கும் பொழுது நீங்க ஒரு காரியம், ஒண்ணு நீங்க ஜெபியுங்க, இல்லையா இயற்கை போய் ரசிங்க. ஆண்டவர் இவ்வளவு படைச்சிருக்கிறார். இந்த காட்டு புஷ்பங்களை பாருங்க, அது அழகை கொடுத்திருக்கிறார். பறவைகளை கொஞ்ச நேரம் பாருங்க, அது ஏதோ விதைக்கிறது கிடையாது, அதை போஷிக்க செய்கிறார். அவைகளை காட்டில் நான் விசேஷித்தவன், என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படி என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தில் இன்னும் நீங்கள் வளர்த்து கொள்ள பாருங்க. நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் உங்களுக்குள்ள சேர்த்து கொள்ள பிரயாசப்படுங்க. அதை சேர்த்து கொள்ளாம, நம்பிக்கையை வளர்த்து கொள்ளாம, எனக்குள்ள அபிஷேகத்தில் என்னை நான் திடப்படுத்தி கொள்ளாம, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த போராட்டம் உலகத்தை நாம் சொல்லி கொண்டிருக்கிறதால் ஒரு பயணமே கிடையாது. தாவீதுடைய வாழ்க்கையிலே வெற்றி பயணம் தொடர்ந்ததற்கு காரணம் அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. பல பாடுகள் வந்தது, பல உபத்திரவங்கள் வந்தது. எது எப்படி வந்தாலும் சரி, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டே இருந்தான். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரிடத்திலே அவன் நிற்கிறவனாய் அவன் காணப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கிற வரம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், அபிஷேகங்கள், இவைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு என்பதை காட்டிலும் முதலாவது பாடுகள், உபத்திரவங்கள், இந்த உலகத்திலே எனக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் எழும்பினாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நான் விழுந்து போகாதபடி கர்த்தருக்குள் நான் முதலாவது என்னை நான் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை திடப்படுத்துங்க. அந்த பாடுகளை என்ன, அது ஒன்றுமில்லாமல் கடந்து போய்விடும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஏன் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய்? தேவ ஆவியானவர் செருபாபேலோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறபடியினால் நீங்க சோர்ந்து போலாமா, பயப்படலாமா? என்னன்னா தேசம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டாலும் சரி, சிறியோர் முதல் பெரியோர் வரை அவர் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போனாலும் சரி, எல்லா நிலைகளும் அழிக்கப்பட்ட நிலைமையில நான் விழுந்து போனாலும் சரி, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. திடப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்துங்க. அந்த அபிஷேகம் கை தட்டிட்டு போறதுக்கு இல்லை, அந்த அபிஷேகம் இல்லையா? அந்த அபிஷேகத்தை வைத்து நீங்கள் பயன்படுத்துங்க. அதை கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருக்குள் உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் அவர் செய்வார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது.
நிச்சயமாக தேவன் ஒரு அற்புதத்துடைய பாதையிலே உங்களுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டு போவார். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்கிறார். 42வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலே ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஏன் பயப்படுற? அவன் தன்னுடைய ஆத்மாவை தேற்றுகிறான், யாரையோ தேற்றல. என் ஆத்மாவே ஏன் நீ கலங்குற, ஏன் பயப்படுற? அவனுக்குள்ள பயம் வருது. இன்னும் எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இருக்கிற ஒரு சின்ன கூட்டம், அதுவும் கல் எடுத்து விட்டது. அப்படியே அவன் சோர்ந்து போகல. உடனே தன்னுடைய ஆத்மாவோடு பேசுறான், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, என் தேவனுக்குள் உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள். அவன் பாருங்க, அவன் பயணத்தில் அவன் உலகத்தோடு போராடி கொண்டு போவதை காட்டிலும் ஆவிக்குரிய காரியம் ரொம்ப நுணுக்கமாய் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டு இருந்தான். நாமெல்லாம் அப்படி நுணுக்கம், எவ்வளோ சத்தியம் கேட்டாலும் சரி, எவ்வளோ ஆண்டவர் நமக்கு செய்தாலும் சரி, அந்த ஆவிக்குரிய நுணுக்கம் நமக்கு இல்லை. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய நுணுக்கம் எப்படி இருக்குது பாரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் நீ தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலே ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்னும் நான் அவர்கிட்ட நெருங்குவேன், இன்னும் ஜெபிக்க தான் போறேன். அவன் குறைச்சிடல, பாடுகளை பார்த்துட்டு குறைச்சிடல. நமக்கு ஏதாவது ஒன்று கஷ்டம் வந்துடுச்சுன்னா ஜபத்தை குறைச்சிடுறோம், ஊழியத்தை விட்டுடுறோம், குறைய சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணாரு, அதுக்கு நான் பழித்திக்கணும், எப்படியாவது அப்படி பண்ணிட்டார்ல, நான் விட மாட்டேன், அதை நான் காட்டுறேன் பார், அப்படி நாம இது பண்றோம் இல்லையா? அதை உடனே நம்மளுடைய பலனை காட்டணும்னு நினைக்கிறோம். ஆனா தாவீது அப்படி செய்யல. அவ்வளோ நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவன் தனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை, தனக்குள் இருக்கிற வரங்களை இன்னுமாய் தேவனோடு இன்னுமாய் நெருக்க செய்கிறான். தேவனோடு இணைத்து கொள்ள பிரயாசப்படுகிறான். தேவனோடு இணைத்து கொண்டு தன் பயணத்தை அவன் நகர்த்த ஆரம்பிக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு நெருங்க முடியுமோ, எவ்வளவுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தில் நீங்க உங்களை வளர்த்து கொள்ள முடியுமோ வளர்த்து கொள்ளுங்க. அபிஷேகம் கொடுத்தது மற்றவங்களுக்காக மட்டும் இல்லை, முதல்ல உங்களுக்கு. நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு, அது உங்களை பலப்படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும், சோர்வில் இருந்து உங்களை வெளியெடுத்துன்னு வரும். நீங்க பயந்த காரியத்திலிருந்து உங்களை வெளியெடுத்துன்னு வரும். நீங்க திகைந்து இருப்பீங்க, பயந்து போய் இருப்பீங்க, அதிலிருந்து உங்களை வெளியெடுத்து வரதான் அந்த அபிஷேகம், அந்த வரங்கள் அதுதான். நீங்க ஜெபிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனை ஆராதிச்சு பாருங்க, கதவை சாத்திருங்க, தேவனை நல்லா துதிச்சு பாருங்க, பாட்டை நல்லா வச்சு தேவனை ஆராதிச்சு பாருங்க, ஒரு பெரிய பலனை கிடைக்கும், பெரிய வழிகளை திறக்கிறத நீங்க பார்க்க முடியும். நமக்கு தெரியறது இல்ல, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்றோம், அந்த அபிஷேகத்தை வச்சு என்ன செஞ்சோம்? அபிஷேகம் பெற்று 10 வருடம் ஆச்சு, சரி. உன் குடும்பத்தில் மாற்றம் வந்துச்சு அபிஷேகத்தை வச்சு? இல்லையே, அது எனக்கு நான் இன்னும் பயன்படுத்தலை. அந்த அபிஷேகத்தை வைத்து நான் எனக்கு அதை இன்னும் நான் பயன்படுத்தி கொள்ளலை. ஒரு வருத்தமான காரியம் இல்லை அது. தாவீது தன்னை காத்து கொள்ளுகிறான், தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிறான், கர்த்தருக்குள் தன்னுடைய ஆத்மாவை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிறான். முதல்ல நீங்க நல்லா வீட்டில் குடும்பத்தில் நீங்க சாட்சியா இருங்க, குடும்பத்தில் சாட்சியா இருங்க. நிறைய வீட்டில் பிள்ளைகள் கிட்ட ஏதாவது சொன்னா, நல்ல காரியம் சொன்னா, முதல்ல அம்மா நீ பாரு, அப்பா நீ பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம இருக்கிறோம். காரணம் என்ன? தேவன் நமக்கு கொடுத்த கிருபையாய் கொடுத்த அந்த வரங்களை, அபிஷேகங்களை சரியாய் நாம் பயன்படுத்துவது கிடையாது. வேற எதுக்கோ பயன்படுத்துறோம், ஆனால் கர்த்தருக்கு என்னதை பயன்படுத்துவது இல்லையே, தேவனுக்கு என்னதை பயன்படுத்தப்படுவது இல்லை. அதுதான் ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய காரியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதே சங்கீதத்திலே தாவீது அழகாய் சொல்கிறார். 56வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 56வது சங்கீதங்களின் புஸ்தகம், அதிலே 3வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். தாவீது என்ன சொல்றாரு? பயம் வந்துட்டாக்கா ஆண்டவரை நான் நம்புவேன், பயம் வந்துட்டாக்கா ஆண்டவரிடத்துல போவேன். பயம் வந்துடுச்சுன்னா, கஷ்டம் வந்துடுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட தான் போகணும். வேற எங்கே நீ போறதுனா ஒரு பயணமும் கிடையாது. நீ ஆண்டவரிடத்துல போங்க. நீ என்ன சொன்னாலும், யார் மீது நீங்க குறை சொன்னாலும் சரி, அக்னி சுட்டெரிக்கப்பட்டுடுச்சு, அவ்வளவுதான், ராஜ்யபாரம் போயிடுச்சு அப்படின்னு நாம உட்கார்ந்துருந்தாக்கா தாவீதுடைய பயணத்தில் வெற்றி பயணம் தொடர்ந்து இருக்காது. மறந்துடாதீங்க. அவன் வாழ்க்கையை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் அந்த வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் மரணம் அவனை சந்திக்கும் வரை வெற்றி அவனுக்கு இருந்தது, தோல்வி இல்லை. அவன் ஜெயமாகவே வாழ்வை நகர்த்துகிறான். எப்படி நகர்த்த முடிந்தது? எப்படி நகர்த்த முடிந்தது? அவன் கர்த்தருக்குள் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக அறிந்து கொள்ளுங்க.
ஆவிக்குரிய பயணத்தில் அபிஷேகம் இருக்குது, வரம் இருக்குது, உண்மைதான், உங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் அதை கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு அது எந்த விதத்தை அது பயனுள்ளதாக இருக்கிறது ஆராய்ந்து பாருங்க. ஏன் அது பயனில்லாததாக இருக்கிறது? காரணம் என்ன? நம்ம இடத்துல நாம் தேவனை தேடுவது கிடையாது, உலகத்தை தேடி கொண்டு போகிறோம், மாம்சமான மனிதனை தேடி கொண்டு போகிறோம். ஆண்டவரை தேடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் அமர்ந்திருப்பது கிடையாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதே சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 76வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 76வது சங்கீதங்களின் புஸ்தகம் அதிலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். பாருங்க, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும். மனுஷன் உனக்கு தீங்கு செய்கிறானா, தேவன் மகிமைப்பட போகிறார். மனுஷனுடைய கோபம் தேவ மகிமையை விளங்க பண்ணும். அப்போ மனுஷன் உனக்கு விரோதமாக எழும்புகிறான்னாலே அந்த இடத்துல என்ன நடக்க போகுது? தேவன் மகிமைப்பட போறார். உங்களுக்கு விரோதமாக ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறதா, உடனே நீங்க நல்லா தீர்மானிச்சுக்கணும், தேவன் மகிமைப்பட போறார் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் தேவன் மகிமைப்பட போறார். நீங்க ஒவ்வொரு நேரத்தை பாடுகளில் உடனே கோவப்பட்டுடாதீங்க. உடனே நாம செய்யறதான் கோவப்பட்டு மற்றவங்களை குற்றவாளியா நிற்க வைக்கிறோம். இல்லை, நோ, அது இல்லை அழைப்பு, அது இல்லை ஆவிக்குரிய பயணம். எவ்வளவு விரோதமான காரியங்கள் காணப்பட்டாலும் தாவீதை விட, தாவீதுக்கு நிகழ்ந்த காரியம் யாருக்கு இங்க வரும்? அதை விட ஒரு கஷ்டம் வேணுமா? அதை விட வேணுமா? ஏதாவது எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். இல்ல பெரியோர் முதல் சிறியோர் வரை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். இல்லையா, தேசத்துல யாரும் இல்லை, மனைவி பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டான். அக்னியினாலே தேசத்தையும் சுட்டெரித்து விட்டான். எல்லாம் நடந்தது. அதில் தப்பித்தவர்கள் ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் கல்லெறியத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதை விட என்னங்க பாடு வேணும்? இதை விட என்ன வேணும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் எங்கு ஓடினான்? கர்த்தருக்குள் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டான். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கர்த்தரை தேடினான், மனிதனை தேடவில்லை, சுய பலத்தை தேடவில்லை, சுய ஞானத்தை வெளிப்படுத்தவில்லை. அதுதான் வேத வாசிக்குமா சொல்கிறாரு. அந்த கோபம் என்ன செய்கிறா? மனிதனுடைய கோபம் தேவ மகிமையை அது வெளிப்படுத்தும், விளங்க பண்ணும். தேவ மகிமைப்பட போகிறார். உடனே முடிவு எடுத்துடணும். தாவீது அப்படி முடிவு போட்டு பண்ணபடி நல்லா உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? உடனே கர்த்தருக்குள் இன்னுமாய் அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பிக்கிறான், இன்னுமாய் துதிக்க ஆரம்பிக்கிறான், இன்னுமாய் ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பிக்கிறான், தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான், தனக்கு கொடுத்த வரங்களால தன்னை அலங்கரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். வரங்கள்லாம் உங்களை அலங்கரிக்கணுங்க, அபிஷேகத்தினால் உங்களை அலங்கரிக்கணும், வரங்களினால் உங்களை அலங்கரிக்கணும். அப்படி பாடுகள் வரும்போது அலங்கரிக்கணும். பாடுகள் வரும்போது தான் கிறிஸ்துவ தோர்ந்து போகிறான், துன்பங்கள் வரும்போது தான் சோர்ந்து போகிறான். இல்லை இல்லை, ஜெபி. சிறைச்சாலையெல்லாம் தன்னை அலங்கரித்தார்கள் பவுலும் சீலாவும். அலங்கரித்துக் கொள்ளுங்க. உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை அலங்கரித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை நீங்க அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேவன் அங்கு மகிமைப்பட போகிறார். இதை நீங்க தெரிந்திருந்தால் நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள. நமக்கு தெரியல. ஏன் தெரியாதல்ல? ஏசா மேலேயும் கல்லெறிய ஆரம்பிச்சாங்க, மோசே மேல கல்லெறியத்து கல்லெடுக்க ஆரம்பிச்சாங்க, தாவீது மேலேயும் கல்லெறியத்துக்கு ஆரம்பிச்சாங்க. நமக்கு தெரியல. கல் எடுக்கிறோம். இன்னைக்கு எது நடந்தாலும் உடனே ஒருத்தர் மேல கல் எடுத்தோம், ஒருத்தர் மேல குறை சொல்லிடணும். அவங்களால தான், இவங்களால தான், இவங்க தான் இப்படி செஞ்சாங்க, அவங்க எப்படி செஞ்சாங்க, ஊர் உலகத்தில் எல்லாரும் மேலேயும் குறை சொல்றோம். ஆனா தாவீது அப்படி செய்யல. தாவீதுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் அவனுக்குள் நிறைவேற்றியதற்கு காரணம் அதுதான். எதையோ பார்க்கிறோம், ஆனா இதை கொஞ்சம் மாறுங்க. தாவீது கர்த்தருக்குள் தனக்கு கொடுத்த அபிஷேகத்துல இன்னுமாய் பலப்படுத்துறான். பவுலும் சீலாவும் அதுதான். குறை சொல்லி இருக்கலாம், குறை சொல்லாதீங்க. யாரு மேலேயும் எது மேலேயும் குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துறா, அந்த அபிஷேகம் உங்களை எல்லா நிலைகளிலும் உங்களை அழைத்து கொண்டு போகும். அந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தும், உங்களை சாட்சியாய் நிறுத்தும், எந்த சூழ்நிலை உங்களை வெட்கப்படுத்த விடாது. அப்போ அந்த அபிஷேகத்தை குறித்து நமக்கு தெரியல. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? தெரியல. நீங்க வர இருக்கிறதுல அந்த வரத்துடைய வேல்யூ என்ன தெரியுமா? தெரியல. வரத்துடைய வேல்யூவும் தெரியும், அபிஷேகத்துடைய வேல்யூவும் தெரியல நமக்கு. நாம அதை கை தட்டிட்டு நல்லா இருந்துச்சு சூப்பர் அப்படின்னு சொல்றது தான் வந்திருக்கிறோம். அதை தெரிந்து கொண்டு, அதை கற்றுக்கொண்டு, இனி வருகிற காலங்களில் அப்படி பாடுகள் வரும்பொழுது நான் அபிஷேகத்தில் நிரம்பி அதை மேற்கொள்ளுகிறேன் பார், ஜெபிச்சு எப்படியாவது அதை பிசாசை துரத்துறோம் பார். அப்படிலாம் கிடையாது. நமக்கு எந்த நிலையில கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குது பார்த்தீங்களா?
நம்ம கஷ்டம் வந்தால் பாஸ்டர் தேடணும். இல்லை அந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார் அங்கே ஓடு, இவர் வந்திருக்கிறார் இங்கே ஓடு. கஷ்டம் வந்தால் பாஸ்டர் பார்க்கலாம், இல்லைனா வேண்டாம். இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் எவ்வளவு தடுமாற்றங்கள், ஏன் என்று சொன்னால் இதுதான். ஆனால் தேவன் எந்தெந்த சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட பாடுகளை கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மகிமைப்பட போகிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. மறந்துடாதீங்க. தேவன் மகிமைப்பட போகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி அழகை சொல்கிறார். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம் அதிலே 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அலைகள் மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருவார். ஏசியா தீர்க்கதரிசி அதான சொல்றாரு, ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், ஆண்டவர் என்னை ரட்சித்து விடுவார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை போஷிப்பார் அப்படின்ற நம்பிக்கையே நமக்கு இல்லைங்க. ஒன்றும் எவ்வளோ சத்தியம் கேட்டாலும், எவ்வளோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாலும், நம்முடைய குணமே என்னன்னாக்கா, கஷ்டம் வந்துடுச்சுனாக்கா அந்த கஷ்டத்தை இன்னொருத்தர் மேலே போட்டுடணும், பழி இன்னொருத்தர் மேலே போட்டுடணும். அவர் ஏன் இதை செஞ்சார்? நம்ம இடத்துல இருக்கிற குறைய நாம் பார்க்க மாட்டோம், நம்மக்கிட்ட இருக்கிற நிறையும் பார்க்க மாட்டோம், நாம் செய்கிற தப்பையும் பார்க்க மாட்டோம். நம்மக்கிட்ட நிறையா இருக்குது பார் அபிஷேகம் வராங்க, அதையும் நாம் பார்க்க மாட்டோம், இதையும் பார்க்க மாட்டோம், அதையும் பார்க்க மாட்டோம். நாம் என்ன செய்வோம்? மற்ற மேலே குறைய சொல்லிட்டு அவரைப்பார் இவரைப்பார் இன்னாரப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தை குறித்து கொஞ்சம் புரிதல் நமக்கு வேணும். புரிந்தவர்களா இவங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. தேவன் இதை கொடுக்கிறாரா, ஒன்று அவர் மகிமைப்பட போகிறார் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்குள்ள வேண்டும். அவர் எவ்வளவுதான் அவர் பெருவெள்ளம் சீறி அடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார், ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வரமாட்டதுங்க. அந்த எண்ணம் நமக்கு வேணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அந்த எண்ணத்தோடு உங்களுடைய ஆவிக்குரிய பயணம் காணப்படட்டுமே. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்தது அதுதாங்க, வரங்களை கொடுத்து அதுதாங்க, ஊர் உலகத்துக்கு காண்பிக்கிறது அது இரண்டாவது, பாவியை மனமாத்துறது இரண்டாவது. முதல்ல உங்களுக்கு அது, அந்த அபிஷேகம் உங்களுக்கு, அந்த வரம் உங்களுக்கு. என் கால் நல்லா இருந்தால் தான் நான் விழுந்து போகணுன்னு நான் தூக்க முடியும். அந்த அபிஷேகத்தில் நான் பயன் அடைந்தால்தான் என் வாழ்க்கையில் வருகிற காரியங்களிலே நான் சாட்சியாய் நின்றாதான். அக்னி ஜுவாலையில் நான் நிற்கணும், சிங்கத்துடைய கெபில நான் சாட்சியா நிற்கணும், சிறைச்சாலையில் நான் சாட்சியா நிற்கணும். அந்த அபிஷேகத்தில் நான் நிரம்பணும், அந்த அபிஷேகத்தில் நிரம்பி அதில் என்னோடு இருக்கிறத நான் வெளிப்படுத்தணும். பின்பு நீ அதை காமி வெளியே. நாம் உலகத்துக்கு காமிக்கிறோம் தவிர அது நமக்கு பயன்படுத்துறது இல்லை. முதல்ல நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்துங்க, உங்களை இன்னுமா பலப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னுமா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்க முடியுமோ, கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லுது பைபிள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அபிஷேகத்தில் திடப்படு. நல்ல பலனுங்க, நல்ல பலன் அது. எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பலன் மாதிரி, எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த அபிஷேகங்களை பயன்படுத்தல அவ்வளவுக்கு அவ்வளோ பலன். எவ்வளோ விரோதமான காரியம் எழும்பட்டுமே, சதித்திட்டம் தீட்டப்படட்டுமே, உங்களுக்கு விரோதமான காரியம் எவ்வளோனா எழும்பட்டுமே, ஆவியில் நல்லா நிரம்புங்க, நல்லா ஜெபியுங்க. நீங்களாம் அப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரில. குடும்ப ஜெபமே கிறிஸ்தவ இன்னைக்கு பண்ணுறது கிடையாது. இதில் எங்க தனி ஜெபம், தனி ஜெபம் நல்லா பண்ணுங்க. ஆவியில் நிரம்பி கண்ணீர் சிந்தி ஜெபியுங்க. தேவ சமூகத்தில் உங்களை நல்லா பலப்படுத்தி கொள்ளுங்க. அவன் பலப்படுத்துறதே கிடையாது. முதல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனி ஜெபம் செய்யுங்க, தனி ஜெபம் செய்யுங்க. தனி ஜெபத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படிட்டு ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்காம உங்க பாவத்தை நீங்க கழுவி கொள்ளாம உடனே பாஸ்டர் தொட்டா நடக்கும். அந்த ஊழியக்காரர் வந்து அவர் சொன்னா அப்படி நடக்கும்னாக்கா அவர் மேல ஒன்றும் குதிக்கலையே. எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அவன் என்ன செய்தா? கருத்தாய் ஜெபித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கருத்தாய் ஜெபிங்க. நீங்க ஜெபிச்சாலும் கர்த்தர் வருவார், நான் ஜெபிச்சாலும் கர்த்தர் வருவார்.
நாம தான் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிங்க, முதல்ல முழங்கால் படிடுங்க, தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. ஐக்கியப்பட்டால் இந்த தவறு நடக்காது. தேவனை ஆராதிக்கிற காரியங்களில் இப்படி குறை இருக்காது. தேவனுக்கு காரியங்களில் இப்படி பயபக்தி இல்லாமல் இருக்க மாட்டோம். தெய்வ பயம் இல்லாமல் பலனை காட்டினோம் வேணாம். அதெல்லாம் மீண்டும் மீண்டுமாய் சொல்கிறேன், ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கிறாரோ, விட்டு கொடுக்கிறாரோ, கொடுப்பார். பின்பு நீங்களே, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க, நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஐயா இதுலேருந்து என்னால் மீள முடியல, ஐயா இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் விடுபெற முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எலியா வந்தாலும் சரி, மோசே வந்தாலும் சரி, சாமுவேல் வந்தாலும் சரி, என்ன சொன்னார்? நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படி ஜெபங்களை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்றதை மறந்துடாத. இப்பொழுதே தேவன் உன்னோடு பேசுகிற காரியங்களை புரிந்து கொள்ளுங்க, இல்லையா? புரிந்து கொள்ளுங்க. லாசருவும் அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலையை நாம் அறிஞ்சிருக்கிறோம், இல்லையா? அவன் இருக்கிற வரைக்கும் புரிந்து கொள்ளலை, ஐஸ்வர்யவான் அதை புரிந்து கொள்ளலை. மரணத்துக்கு பின்பு அந்த லாசருடைய விரலுடைய நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்னு பார்த்தான், கிடைக்காது. ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. சரி ஐயா, என் சகோதரனாவது பிழைத்து கொள்ளட்டுமே அப்படின்னு சொல்றான். அப்போ அதற்காவது நீ லாசருவை அனுப்ப மாட்டேன். அங்கே தீர்க்கதரிசிகள் இருக்கிறான், அவன் தீர்க்கதரிசி சொல்றது அவன் கேட்கட்டும். நமக்கு நிறைய தீர்க்கதரிசி அமைச்சிட்டாங்க, நாம கேட்குற மாதிரி இல்லை, இல்லையா? நம்மளை பற்றி ஆண்டவருக்கு தெரியல, நாம் அப்படி நிற்போம் இல்லை பிடிவாதமா, நான் சொல்றதா கரெக்டுன்னு நாம நிற்போம் இல்லை, அப்படிதான் நாம நிற்கிறோம். நான் வச்சதுதான் சட்டம், நான் செய்கிறதா நியாயம் அப்படி நாம் நிற்கிறோமே தவிர நாம செய்கிற தவறை நம்ம உணர்றதில்லை, தவறையும் உணர்றதில்லை, நமக்கு இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்துறதில்லை. எப்படிங்க வாழ முடியும்? ஒன்று தவறையாவது உணரணும், இல்லை அபிஷேகத்தையாவது பயன்படுத்தணும். தவறையும் உணர்றதில்லை, அபிஷேகத்தையும் பயன்படுத்துறதில்லை. ஒன்று ஆண்டவரின் அபிஷேகத்திற்கு அந்த வரத்தை வைத்து, அந்த அபிஷேகத்தை வைத்து அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டானான். ஒன்று அப்படியாவது திடப்படுறோமா? அப்படியும் கிடையாது. இல்லை பாவங்களையாவது அறிக்கை செஞ்சு விடுறோமா? அதுவும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க. சூழ்நிலையை விட தேவனுடைய பிரசன்னத்தை தேட பாருங்க. சூழ்நிலை தான் தேடுறோம், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை நாம தேடுறதில்லை. சூழ்நிலை வருதா, நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல நிலையை மாற்றி கொடுத்தார் ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவோமே தவிர, ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை அதில் நான் தேடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வர்றதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் தேடணும். எவ்வளோனா கஷ்டம் இருக்கட்டுமே, அதில் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்க. அதில் தேவன் உங்களை அழைப்பை பாருங்க, அதில் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க. அதான் ஒரு ஆவிக்குரியனுடைய அழகு. ஆவிக்குரிய அழகுன்னு அதுதான். பாடுகள் சமயத்தில் தேவனை தேடுனாங்க பார், சிறைச்சாலையில் தேவனை தேடுனாங்க பார், அதுதான் அழகுங்க, ஆவிக்குரிய அழகு. ஆவிக்குரியவர் என்று சொன்னாலே அது அழகு. எப்படி அது அழகு? பாடுகளே ஆண்டவரை தேடுவான், இல்லையா? அவ்வளோ சூழ்நிலையிலும் தேவனை அவன் பாரு, கர்த்தருக்குள் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான் பாருங்க. அதுதான் அழகு. தாவீதுடைய அழகு வேறு, அந்த அழகு வேணும். அந்த அழகு நமக்குள்ள இல்லையே. பாடுகள் வந்தா, துன்பங்கள் வந்தா, போராட்டங்கள் வந்தா, உபத்திரவங்கள் வந்தா, அவ்வளோதான் விட்டுடுறோம், தூக்கி எரிஞ்சிடுறோம். புரிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய பயணத்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழகான ஒரு வாழ்வு இது. உன்னை அழைப்பை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், உன்னை அதை பயன்படுத்துங்க, இல்லையே பாவத்தை விடுங்க. ரெண்டு செய்றீங்களா இன்னும் அழகு. அது அழகோ அழகு. பாவத்தை விட்டு ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ந்து, ஓ அது அழகுங்க. அது அந்த அழகுலையாவது போங்க. உலகத்தில் எதோ அழகை தேடுறோம், நம்புறோம். பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தா அழகு, அதுக்காக வாரம் தவறாம பியூட்டி பார்லர் போயிடுவோம் நாம, இல்லையா? வாரம் தவறாம இந்த காரியம் செய்யணும். அது மேட்ச் கரெக்டாக இருக்கணும். துணி கொஞ்சம் மேட்ச்சு நல்லா இல்லை, அதுக்கெல்லாம் அந்த அழகுக்காக அவ்வளோ அழகு தேடுறோம், அவ்வளோ நுணுக்கமாக இருக்கிறோம். ஆவிக்குரிய அழகுல எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க? ஆவிக்குரிய அழகுல பாடுகள் சமயத்தில் உங்களுடைய அழகு எப்படி இருக்கிறது? உபத்திரவங்கள் சமயங்களில் உங்களுடைய அழகு எப்படி இருக்கிறது? பாவங்களை அறிக்கை செய்ததில் உங்க அழகு எப்படி இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. அழகு இல்லைங்க, அலங்கோலம் தான் இருக்குது. அழகே காண அந்த இடத்துல. அழகு வேணும். ஆவிக்குரிய அழகு அதுதான். ஆவிக்குரியனாக்கா அப்படியே ஜெபிக்கிறதுல நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், நல்லா ஜெபிப்பாங்க, சூப்பர், சொல்றதுக்கே இல்லை.
சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் என்னை இப்படி ஆக்குனார் பிரதர், நான் இப்படிலாம் இருந்தேன், நான் அப்படிலாம் என்கிட்ட இந்த கெட்ட பழக்கெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் விட்டுட்டு எனக்கு கர்த்தர் எப்படிலாம் நடத்துறார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் பாவத்தை விடாதே இருப்பான். அவனுக்குள்ள ஒரு பாவம் ஆண்டவர் சுட்டி காமிச்சுனே இருப்பாரு. எல்லாரும் முன்னாடியும் பாவத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமான மாதிரி காட்டுவான். பொண்டாட்டிகிட்ட காட்டுறது, மனைவி கிட்ட புருஷன்கிட்ட காட்டுறது, எல்லார்ட்டையும் காட்டுறது. ஆனால் இவனுக்குள்ள ஒன்று இருக்கும், அது இவன் மனசாட்சிக்கு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அதுல உன் அழகு போயிடுச்சு, நீ அதுல எதையும் நீ பெறவே முடியாது. அதுல நீ பெருமைக்கு சொல்லலாம், உன் வாழ்க்கையில் ஒரு சாபம் பின்னாடி வரதை நீ பார்க்கலாம், கஷ்டம் உன்னை விட்டு விலகாத நீ பார்க்கலாம். காரணம் என்ன? பாவத்தை அறிக்கை செஞ்சு விடுறது இல்லை, அந்த அழகும் இல்லை. உனக்கு கொடுத்துருக்கிற வரங்கள்ல அலங்கரிச்சு கொள்றதும் கிடையாது. இதுல எல்லாரையும் குறை சொல்றது, அங்க போனா இவங்க என்ன பார்க்கறது இல்லை, இவங்க என்ன பார்த்தா இவங்க பேசுறது கிடையாது, இவங்க என்ன பார்த்தா முறைச்சுன்னு போறாங்க. என்னையா, யாருக்கா வந்த நீ? யாரை தேடி வந்த? யாரை தேடி? யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் கேட்ட, நீ யாரை தேடி போன? அப்படிதான் நம்மளை பார்த்து இன்னைக்கு கேட்கிற, நீ எதை தேடி போன? அவங்க என்ன உனக்கு விஷ் பண்ணுவாங்கன்னு போனியா? அவங்க உனக்கு பதவி கொடுப்பாங்க, உன் பேரை முன்னாடி சொல்லுவாங்கன்னு போனியா? இன்னத்துக்கு போன? எப்படி அது அழகா? அது அலங்கோலம், அது அழகே கிடையாது, அது ஆவிக்குரிய அழகே கிடையாது. கர்த்தர் அதை அங்கீகரிக்க, கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கர்த்தர் பிரியப்பட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய காரியங்களை குறித்து. தாவீதுடைய அழகோ அழகு, தாவீதுடைய அழகுக்கு ஈடு கிடையாது. தேவனுடைய பார்வையில் அவ்வளவு அழகு. ஆகவேதான் தாவீதுடைய சந்ததியிலே தாவீதின் குமாரனே அப்படின்னு அவன் உயர்த்தப்படுகிறான். ஏன் உயர்த்தப்படுகிறான்? அதுதான் புரிந்து கொள்ளுங்க. மனைவி, பிள்ளைங்க, நாட்டில் இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு தேசத்தை சுட்டரிச்சுட்டாங்க. எவ்வளோ மனசு உடஞ்சி போயிருக்கும். அதில் தப்பிச்சவன், அந்த யுத்தத்தில் வந்தவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு கூட்டம் மட்டும் தான் நிற்குது. அந்த ஒரு சிலரை கல்லெறிய ஆரம்பிச்சுதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் இருந்தால் நீங்களும் கல் எறிஞ்சிருப்பீங்க, நீங்களும் ஏதாவது குறை சொல்லியிருப்பீங்க. அந்த குறையை சொல்லி இங்கே குறை சொல்லிக்கினே காலம் ஃபுல்லா நீ குறை தான் சொல்லின்னு இருக்கணும், காலம் ஃபுல்லா குறை சொல்லி இருக்கணும். வாழ்க்கை மாறாது, நிலை மாறாது, சாபம் ஆசீர்வாதமாய் மாறாது. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் நினைக்காதே, வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார் நினைக்காதே. பிரசங்கத்தில் நீ கேட்டுட்டு கையை தட்டிட்டு போலாம், வாழ்க்கையில பாடுகள் பின்தொடர்தான் செய்யும். சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வை போலதான் உன் வாழ்வு தொடரும். பின்னாடி நிழலை போல உன் வாழ்க்கையில பின்னாடி வரும். யார் காரணம்? எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சூழ்நிலை சமயங்களிலே சரியாய் நான் பயன்படுத்தவில்லை. எனக்கு கொடுத்த வரங்களை சூழ்நிலை சமயத்தில் நான் சரியாய் பயன்படுத்தல. மற்ற மேல கல் எறிஞ்சிட்டு போயிடுறேன், நான் மற்ற மேல குறை சொல்லிட்டு போயிட்டேன். ஏன் இது வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோமா? மோசே மேல கல்லெறிய பார்த்தாங்க, ஏசா மேல கல்லெறிய பார்த்தாங்க, தாவீது மேல கல்லெறிய பார்த்தாங்க. இன்னைக்கு நாம யார் மேல கல்லெறிய பார்க்கிறோம்? யார் மேல குறை சொல்ல பார்க்கிறோம்? யாரோ ஒரு மேல குறை சொல்ல பார்த்துன்னு இருக்கிறோம். ஏன் காரணம் என்ன? புரியல, இன்னும் புரியல. சத்தியம் இவ்வளவு சத்தியம் கட்டி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு சபைக்கு நீ தவறாம வந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு அபிஷேகம் இருக்குது, வர இருக்குது, எல்லாம் இருக்குது, பாவத்தை அறிக்கை செஞ்சு விடல. கொடுத்திருக்கிற அபிஷேகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் மகிமைப்பட போகிறார் என்பது கூட புரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம நம்மளை மட்டும் பார்ப்போம் இல்லையா, மற்றவங்களை மட்டும் பார்ப்போம் இல்லையா? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஒன்று நம்மளை மட்டும் பார்த்துக்கோம், எனக்காக மட்டும் நான் வாழுவேன், எனக்கு அவங்க செய்யலை, எனக்கு அவங்க கொடுக்கலன்னுவோம். பழியாக இருந்தாக்கா அவங்கள பாரு, இவங்கள பாரு, நம்ம மேலே இருக்கிற பழியை மறந்துடும். கொஞ்சம் ஆவிக்குரிய பயணத்தில் கொஞ்சம் புரிந்து கொண்டு ஓடுங்க. ஆவிக்குரிய பயணத்தினுடைய அழைப்பை உணருங்க. கொஞ்சம் உணர்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. தேவன் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், தேவன் உங்களை கைவிட மாட்டார். அதுதான் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம், அதிலே 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவனுடைய சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்க. என்னைக்கு அபிஷேகம் செய்தாரோ அன்று முதல் தேவ ஆவியானவர் தாவீதோடவே இருந்தார். என்னைக்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டாயோ, என்று நீ அபிஷேகத்தை பெற்றாயோ,
அன்று முதல் தேவ ஆவியம் உன்னோடவே இருக்கிறார். மறந்துடாத. உன்னை விட்டு அவர் விலகல, உன்னை கைவிடல. சிம்சோனை விட்டு விலகல. சிம்சோன் கூப்பிடும் பொழுது தேவ ஆவியம் பலமாய் இறங்கினார். அவன் பாவம் செய்து அவன் தான் ஆண்டவர் விட்டு தூரம் நிற்கிறான். ஆண்டவர் அவன் விட்டு தூரம் போல. நீ தான் பாவம் செய்து தூரம் நிற்கிற, ஆண்டவர் விட்டு தூரம் போல. தேவன் அபிஷேகித்தார் பாரு, அந்த ஆண்டவர் உன் மேலதான் இருக்கிறாரு. நீ தான் பாவம் செஞ்சுட்டு தூர தூரம் ஓடுற, நீ தப்பு செஞ்சு தூர தூரம் ஓடுற. ஆனா ஆண்டவர் உன் கூடவே தான் இருக்கிறார். தாவீதோடவே இருந்தார். அதை தாவீது உணர்ந்தபடினால் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. பாடுகள் வரட்டுங்க, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்துங்க. ஆவியானவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகல. அபிஷேகம் உங்களோடு தான் இருக்குது. அபிஷேகம் வரும் எல்லா நிலையும் உங்களோடு தான் இருக்குது. சோதனை நடுவிலையும் சரி, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமாய் ஆவிக்குரிய காரியங்களை ஓடுங்க. சாட்சியாய் நில்லுங்க. சோதனை வரட்டுமே, சாட்சியாய் நில்லுங்க. பாடுகள் வரட்டுமே, தைரியமா நில்லுங்க. ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க. ஆவியார் என்னோடு. பாடுகள் வந்துடுச்சா, முடிஞ்சிடுச்சு, உலகம் சொல்லுதான், கல்லெறிய ஆரம்பிச்சிடுச்சா, பயப்படாத, தேவாவின் என்னோடு இருக்கிறார், தைரியமா நில்லு. அந்த இடத்துல சாட்சியா நில்லு. சாத்ராக் மேஷாக் நின்னாங்கல்ல, சாட்சியா நில்லு. தாவீது நின்னான்ல, சாட்சியா நில்லு, சாட்சியா நில்லு. பெலிஸ்தருக்கு முன்பாக நிற்கிறான், சவுலுக்கு முன்பாக தைரியமா நிற்கிறான். என்னைக்கு தேவ ஆவியானவர் சாமுவேலை கொண்டு அவனை அபிஷேகித்தாரோ அன்று முதல் வேதம் சொல்லுது, அன்று முதல் தேவ ஆவியானவர் தாவீதோடவே இருந்தார். உன்னோடவே கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? உன்னோட கர்த்தர் இருக்கிறார். நீ எங்க வேணா போ, கர்த்தர் இருக்கிறத உணரு. நீ எந்த அதிகாரி முன்னாடி நின்னாலும் சரி, பாடுகள் முன்னாடி நின்னாலும் சரி, ராஜாக்களுக்கு முன்னாடி நின்னாலும் சரி, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறத உணர்ந்து போய் உன்னை நிறுத்து. ஆண்டவர் இருப்பதை நினை, யுத்தம் கர்த்தருடையதா மாறும். நீ செய்யவே வேண்டாம். ஏன்னா உன்னோடு இருக்கிற தேவ ஆவியானவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். உன்னை எந்த சூழ்நிலை வெட்கப்படுத்த விட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புரிதல் தாங்க நமக்கு இல்லை. இந்த புரிதல் இல்லாத இருக்கிறபடினால்தான் தான் நாம கல் எடுத்துடுறோம். உடனே கல் எடுக்காத ப்ளீஸ். எந்த சூழ்நிலை யாரையும் குறை சொல்லாதீங்க. குறை சொல்றதா எல்லாருமே சொல்லிட்டு ஒருத்தர் கல் எறிஞ்சிக்கிட்டு போயின்னு இருக்க வேண்டியது தான். அது இல்லை கிறிஸ்தவ மார்க்கம். நீ பெற்ற அபிஷேகத்தினுடைய அர்த்தம் அது அல்ல. ஆவியானவர் உண்மையில இருக்கிறார், ஆவியார் உண்மையில இருக்கிறார். நீ குறை சொல்றது இல்லை. அந்த ஆவியார் உண்மையில இருக்கிற ஆவியானவர் எந்தெந்த நிலைகளில் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்து. அந்தந்த நிலையில நீ சாட்சியா நில்லு. அந்தந்த நிலையில உன்னோட ஆவியானவர் இருப்பதை நீ வெளிப்படுத்து. அவன் தாவீது என்ன பண்ணான்? கர்த்தருக்குள் தன்னை அவன் ஸ்திரப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை காத்து கொண்டான். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை பலப்படுத்துங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நல்லா ஜெபியுங்க, வேதம் வாசியுங்க, நல்லா ஆவியானவரோட இணையுங்க, ஐக்கியப்படுங்க. பவுலும் சீலாவும் இன்னும் அழகாக துதிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா துதிக்க சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, கட்டுக்கள் எல்லாம் விழுந்தது. இதை பார்த்த உடனே சிறை காவலர்கள் என்ன செய்தான்? ஐயோ தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லி தன்னை மாய்த்து கொள்ள பார்த்தான். ஆனால் அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் அவனையும் ரட்சித்தார். அவனிடத்தில் பவுலும் சீலாவும் போய் நின்று நாங்கள் தப்பித்துக் கொள்ளவில்லை, நாங்கள் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி அவனையும் ரட்சித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உனக்குள் இருக்கிற அபிஷேகம் அதுதான், உனக்குள் இருக்கிற வரங்களுடைய வேல்யூ அதுதான். நமக்கு தெரியல, அபிஷேகத்தோட வேல்யூ தெரியல. நம்ம கை தட்டிட்டு போனால் அபிஷேகம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு அபிஷேகம் ஆராதனை கலந்து நல்லா குதிச்சு, அப்பா கை கால்லாம் வலிக்குது, ஆராதனை எப்படி தெரியுமா? கை கால் வலிக்காதையா? அது ஆவியானவர் வருகிறாருனாக்கா கை கால் வலிக்குமா? ஆவியானவர் இங்க மட்டும் இல்லை, எல்லா நிலைகளிலும் கூடவே இருப்பார். எல்லா நிலைகளிலும் இதுதான் பாதை, இது நட அப்படின்னு கற்றுக் கொடுப்பார். கூடவே இருப்பாருங்க, கூடவே உன்னை நடத்துவார், கூடவே நடத்த. நாம நினைக்கிறோம் இப்படி இருந்தாதான் அபிஷேகம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, புரிந்து கொள்ளுங்க. அபிஷேகத்தை குறித்து புரிந்து கொள்ளுங்க, வரங்களை குறித்து புரிந்து கொள்ளுங்க. அதனால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன அதை புரிந்து கொள்ளுங்க. அதை புரியாம நாம கல் எடுத்துடுறோம். கல் எடுக்காதீங்க. அதன் மூலமாய் உங்களை எவ்வளவுக்கு பலப்படுத்தி கொள்ள முடியுமோ பலப்படுத்திக் கொள்ளுங்க. அதன் மூலமா எந்தெந்த இடங்களிலே உங்களை சாட்சியா நிறுத்த முடியுமோ சாட்சியா நிறுத்துங்க. அதன் மூலமா எந்தெந்த இடங்களிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க வைக்க முடியுமோ பிரதிபலியுங்க. எந்தெந்த இடங்களில் அற்புத அடையாளங்களை நிகழ்த்த முடியுமோ அதை நிகழ்த்துங்க. அதுக்கு தான் அபிஷேகம். தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனைவி பிள்ளைகளை கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க, சிறியோர் பெரியோர் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க, அக்கினியால் தேச சுட்டரித்தாங்க. இருக்கிற கல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்குன்னா வருமா? அதை விட ஒரு கஷ்டம் வேணுமா? அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளிலோ தாவீது என்ன பண்ணனா? கர்த்தருக்குள் தன்னை
என்ன பண்ணா? திடப்படுத்தி கொண்டானா. தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்க திடப்படுத்துங்க. அப்படி எப்படியாப்பட்ட சொன்னார்? திடப்படுத்துங்க. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் மகிமை புரிந்த பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதான் சகரியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். எடுத்துக்கொள்ளலாமே சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுங்க. சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதி இடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொட்டுட்டான். உன்னை தொடல, உன்னோடு இருக்க அபிஷேகம் அது. உன்னோடு வர இருக்குதா, உன்னையும் அவன் தொடுறான். ஆண்டவர் அவன் தொட்டுட்டான். உனக்கு அவங்க தீங்கு செய்யறாங்க, ஆண்டவருக்கு அவங்க தீங்கு செய்யறாங்க. அப்ப நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் பயம் வருது? ஆண்டவருக்கு இழந்துட்டு நம்ம தூரம் நிற்கிறோம். நாம தான் ஆண்டவர் விட்டு வெளியே போறோம். அபிஷேகத்தை சர்ச்சில் மட்டும் பயன்படுத்தி அங்கேயே கைட்டு வச்சிடறோம். அபிஷேகத்தை கூட்டத்தில் அபிஷேகத்தை அங்கே மட்டும் பயன்படுத்தி கைட்டு வச்சிடறோம். உன்னை தொடுகிறவன் உன்னே இல்லை, அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவரே அவன் தொட்டுட்டான். அது யார் நினைக்கிறது? அபிஷேகம் இருக்குன்னு சொல்லுவான். நமக்கு தான் அபிஷேகம் இல்லையே. அபிஷேகம் இருக்கிற மாதிரி தான் நம்ம காட்டுறோம். அபிஷேகம் தான் இப்படி தான் இருக்கணும். குணாதிசயங்கள் நம்மகிட்ட இல்லையே. யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த அபிஷேகம் எப்படி நமக்கு பயன்படுத்தப்படுது? அந்த அபிஷேகம் எந்தெந்த விதங்களில் நாம் அதை பயன்படுத்துகிறோம் தெரியல. அபிஷேகம் தெரியல. அப்படி தெரிந்தா தைரியமா இருப்போம். நான் என்ன தொடலையா, ஆண்டவர் அவன் தொட்டுட்டான், அப்படிதான் நினைப்போம். நாம் பாவம் செஞ்சிருவோம். நம்மளும் சொல்லுவோம் பாவம் செஞ்சுட்டோம் சொல்லுவான். என்ன இல்லையா, ஆண்டவர் தொட்டான், ஆண்டவர் தொட்டான், பாவம் செய்கிறவன்னு சொல்றான். அது வேற. அது அதற்குரிய தண்டனை அவன் அனுபவிப்பான். அதற்குரிய பாடுகள் வேதனை அவனுடைய வாழ்க்கையில் பின்தொடரும். அப்படி இருக்கிறோம். அப்படி சொல்லவும் மாட்டான். முதல்ல அபிஷேகம் பெற்றவன் அப்படி சொல்ல மாட்டான். யாருமே கல்லெறிய மாட்டான். என்ன இல்லை கடத்துற சொல்லிட்டு அவனை குற்றப்படுத்த மாட்டான். அப்போ அவனை நேசிப்பான். கல்லெறிகிறவர்களை யார் நேசித்தது? ஸ்தேவான் நேசித்தான் இல்லையா? ஸ்தேவான் அவர்களை நேசித்தான். அதுதான் அபிஷேகத்தை பெற்றவன், அபிஷேகத்தை உணர்ந்தவன், அபிஷேகத்துடைய வேல்யூ தெரிந்தவன். நமக்கு வேல்யூ தெரியல, உடனே எல்லார் மேலேயும் குறை சொல்லிடணும். யார் மேலேயும் குறை சொல்லாதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. புரிந்து கொள்ளுங்க, அழைப்பை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ளுங்க. நடத்தலை புரிந்து கொள்ள ஆண்டவர் உன்னோடு இருக்கிறத உணருங்க. ஆண்டவருக்கு கர்த்தருக்குள் உங்களை எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார், கர்த்தருடைய வல்லமை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது அதை உணருங்க. உணர்ந்து அதில் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க, அதில் வளர்த்து கொள்ளுங்க. அதுதான் உலகத்தில் உங்களை சாட்சியாய் நிறுத்தும். அதுதான் உங்களோடு தேவன் இருக்கதை வெளிப்படுத்தும். நாம் அப்படி காட்டுறதில்லை. அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்குதா, உடனே அதை தட்டி எழுப்பணும். உடனே எப்படியாவது. அது மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அபிஷேகத்தை புரிந்தவன், அபிஷேகத்தை குறித்து தெரிந்தவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த அபிஷேகத்தை தட்டி எழுப்புவான். ஸ்தேவானை நல்லா படித்து பாருங்க. ஸ்தேவானை குறித்து அந்த சமயத்தில் அந்த அபிஷேகத்தை தட்டி அவன் எழுப்புறான். கல்லெறிகிற நேரத்தில் அந்த அபிஷேகத்தை தட்டி எழுப்புறான். அந்த அபிஷேகத்தை தட்டி எழுப்பினபடினால் கல் அடிக்கிறாங்க, உயிர் போகுது. அப்போ கூட அந்த பரலோக தரிசனத்தை தான் அவன் காணுகிறான். அதான் அபிஷேகத்துடைய வேல்யூ. அதுதான் அது குறித்து தெரிந்தவன். அதுதான் நாம யாராவது ஒருத்தர் குறை சொல்லிட்டு போயிடும். முதல்ல அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுங்க, அபிஷேகத்துடைய வேல்யூவை தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார். எடுத்துக்கொள்ளலாமே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், இது நிமித்தமாக நான் உன்மேல் என்னுடைய கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உனக்குள்ள இருக்கிற வரங்களை நீ அனல் மூட்டி தான் எழுப்பி விடணும். அதுதான் உனக்கு நினைப்பூட்டுகிற. தீமோத்தேயுக்கு பவுல் தான் சொல்றார். என்ன ஞாபகப்படுத்துறார்? உனக்குள்ள வர இருக்குது ஐயா, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அதான் சொல்றாரு. உனக்குள்ள வர இருக்குது, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ள எல்லாம் இருக்குது. அது அனல் மூட்டி எழுப்பு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றதா, எழுப்பு, அதை தட்டி எழுப்பு. சும்மா இருக்காத, தட்டி எழுப்பாத. ஓடட்டும், எல்லாம் ஓடட்டும், அதை தட்டி எழுப்பு அப்படின்னு சொல்றார். அப்போ நமக்குள்ள இருக்கிற வரங்களை நாம் தட்டி எழுப்பணும். அதை தூங்க வச்சு தாளாட்டு பாடுறது இல்லை, அது தட்டி எழுப்பணும். அதை அல்லேலூயா, அல்லேலூயா, தட்டி எழுப்புங்க. அதை
சும்மா வச்சுருக்கிற நம்ம அபிஷேகத்தையும் வரத்தையும் எனக்கு இருக்கிற உலகத்தில் காமிக்கிறதுக்கு ஸ்டேஜில் காட்டுறதுக்கு இல்லை. அது எனக்குள்ளது அனல் கொண்டு எழும்பணும். அது எழும்பணும். எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளிலும் என்னை அதை சாட்சியாக நிறுத்தணும். இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறது அதை வெளிப்படுத்தணும். பவுல் சொல்றார், தட்டி எழுப்பு, சும்மா இருக்காத. அந்த அனலை தட்டி எழுப்பு, சும்மா இருக்கிற சும்மா இருக்கிற தட்டி எழுப்பு அப்படின்றார். நாம் அப்படிதான் தட்டி எழுப்பணும். அதான் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே 14, 15, 16வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேலின் மீதியாருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என்னுடைய ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ நான் மனாசே என்னுடைய குடும்பத்தில் நான் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். பயப்படாத, உன்னை அனுப்புறது நான் இல்லையா? உன் கூட இருக்கிறது நான் இல்லையா? போ. ஐயா, நான் சின்னவையா, என் குடும்பத்தில் நான் சின்னவன், என் சந்ததியில் நான் சின்னவன், எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு சப்போர்ட் கிடையாது, எனக்கு உதவி செய்யல, என்னையே செய்வேன், உன்னை அனுப்புறது நான் இல்லையா? ஒருவனை நீ வீழ்த்துறது போல மீதியான மொத்த பேரை நீ வீழ்த்த போற. ஏன்னா உன்னோடு இருக்கிறது தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர் இருக்கிறாருனாக்கா அந்த பயம்லாம் கிடையாது. போ. ஒருவனை வீழ்த்துறது போல மீதியான மொத்த பேரை நீ அடிக்க போற. நீ போடா. உன்னை நான் அனுப்பல, உன் மேல இருக்கிறது நீ உன் சுயபலத்தில் ஓடிந்து இப்போ போ, நான் உன்னை அனுப்புறேன், உன்னோடு நான் இருக்கிறேன், போ. தேவன் என்ன அழகா நடத்துறாரு இல்ல? நாம தான் மறந்துட்டோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அந்த அபிஷேகம் உன் மேல இருக்குது, அந்த வரங்கள் இருக்குது. நமக்கு தான் தெரியல. நமக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் அப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்க இல்லையா? சும்மாவே அபிஷேகம் கிடைக்குது, வரம் கிடைக்குது அப்படின்னா அது வேல்யூ தெரியுமா? வேல்யூ தெரியாது. சும்மாவே கிடைக்குது, கூட்டத்துக்கு போனால் கிடைக்குது இல்லையா? அவர் தொட்டா கிடைக்குது, இவர் வந்தா கிடைக்குது. பாவம் விட்டாலும் அது கிடைக்கும்னு யாரும் கற்றுக் கொடுக்கலையே. பாவம் விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பரிசுத்தம் வந்துடும். பாவம் விட்டுட்டு ஆண்டவரை தேடு, அப்போ உனக்கு கிடைக்கும். பாவத்தை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமில்லாததை விட்டு அந்த வேதத்தின் படி நட, அப்போ உனக்கு அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு வேல்யூ இல்லை. நமக்கு கற்றுக் கொடுத்தலாம். எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? கை தட்டுனா அபிஷேகம், பாஸ்டர் தொட்டா அபிஷேகம், அந்த சபைக்கு போனா அபிஷேகம், இந்த சபைக்கு வந்தா அபிஷேகம். ஆவிக்குரிய சபை, ஆவி இல்லாத சபை, கூறு போட்டு விட்டுட்டோம் சபையை. கூறு போட்டு வித்தாச்சு சபையை வித்தாச்சு, எல்லாத்தையும் வித்துட்டோம். நமக்கு அப்படி இலவசமா கிடைச்சி, சும்மாவே கிடைச்சி, வேல்யூ தெரியுமா? அதனால எங்க போனாலும் பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்களேன், ஐயோ அவர் தொட்டா அது நடக்கும் நினைக்கிறோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? மீதியானியரை என் கையில கொடுக்க போறார். இந்த உலகத்தை என் கையில கொடுக்க போகிறார். இந்த உலகத்தை ஒருவனை வீழ்த்துகிறத போல நான் வீழ்த்த போகிறேன். அப்படிதானே சொல்றாரு தேவன்? அப்படிதான் சொல்றாரு. யேசு, போ, பயப்படாத, உன்னை அனுப்புகிறது நான் இல்லையா? உன்னோடு இருக்கிறது நான் இல்லையா? அந்த ஆவியானவர் உன் மேல இருக்கிறார் இல்லையா? வரங்களை நான் உனக்கு கொடுத்தேன் இல்லையா? நீ ஏன் பயப்படுற? மகனே மகளே, ஏன் நீ சோர்ந்து போகிற? பயப்படாது, போ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ பயப்படாது, நீ போ, நீ தைரியமா போ, நான் உன்னோடு இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய கரம் உங்களை வழிநடத்த விரும்புகிறது. இதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை மீண்டுமா எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 8வது வசனத்தை வாசிக்கும் சொல்றார், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். போயா, அபிஷேகம் உன் மேல இருக்குது, போ, எல்லாத்தையும் நீ திரும்ப பெற்றுக் கொள்வ. அவர் என்ன சொல்றாரு? நீ எதெல்லாம் இழந்த, உன் மனைவி பிள்ளை இழந்த, தேசத்தை இழந்த, எல்லாத்தையும் நீ திரும்ப பெற்றுக் கொள்வ. அவன் தாவீது என்ன செய்தான்? திருப்பவும் அவன் செய்த காரியம் என்னன்னாக்கா, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். திடப்படுத்தி கொண்டு போய் கேட்கிறான். போய் கேட்டோன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? போ, நீ எல்லாத்தையும் நீ திரும்பி எடுத்துக்கொள்வேன். எனக்கு தேவன் சொல்றாரு, உனக்கு இருக்குது அபிஷேகம், அதை திடப்படுத்து. எதையெல்லாம் இழந்து எல்லாத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள போற. எதெல்லாம் விழுந்து போச்சுன்னு நினைக்கிறியோ அது எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். மீண்டும் அதை பெற போகிற. நீ கர்த்தருக்குள்ள உன்னை திடப்படுத்து, பயப்படாத, திடப்படுத்து. கர்த்தர் உன்னோடு வர போகிறார்.
உன்னோடு நடக்க போகிறார். எல்லாவற்றையும் மீண்டுமா இதெல்லாம் நீ இழந்துட்டேன்னு நினைக்கிற, ஐயா நான் அதை விட்டுட்டேயா, இதை விட்டுட்டேயா, இதை விட்டுட்ட, நீ எதெல்லாம் விட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் மீண்டும் உனக்கு கொடுக்க போகிறார். அதுதான் வேதத்தில் அவர் அழகாய் சொல்கிறாரு, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். மீண்டுமா எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு வருவே, உன்னை சும்மா அனுப்ப மாட்டேன், எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொண்டு. தோல்வி அவனுக்கு ஒரு திருப்பு முனையா மாறுது. அந்த தோல்வி அவனுக்கு ஒரு திருப்பு முனையா மாறுது. சில சமயத்தில் நீங்க தோத்து போய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு திருப்பு முனையா இதை மாத்துறார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. நீ எழுப்பு, எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வ. மீண்டுமா உன்னை அர்ப்பணி, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். மீண்டுமா ஒப்புக்கொடு, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். உன்னோடு ஆவியானவர் இருக்கிறார், உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள்ள அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். இதை மட்டும் நினைத்து உன் வாழ்வை நகர்த்து. கர்த்தர் எல்லாவற்றையும் மீண்டுமாய் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு வாழ்வை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் அவன் திருப்பி கொண்டான். மீண்டுமா இழந்ததை எல்லாம் சகலத்தையும் அவன் திருப்பிக் கொள்ளுகிறான். அவன் எதையெல்லாம் இழக்கிறானோ அது எல்லாம் அவன் திருப்பிக் கொள்ளுகிறான். நீ எதெல்லாம் இழந்திருக்கிற, நீ எதை இழந்திருக்கிற எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை மீண்டுமாய் கர்த்தருக்குள் உங்களை எவ்வளவுக்கு அந்த ஆவிக்குரிய காரியங்கள் வளர்த்து கொள்ள முடியும், ஆண்டோடு நெருங்க முடியுமோ நெருங்குங்க. சிம்சோன் மீண்டுமாய் ஆண்டவரிடத்தை நெருங்கும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் அவனை பலப்படுத்தினார்ல, கர்த்தருடைய ஆவியான மேல் பலமாய் இறங்கினாராம். அவன் உயிரோடு இந்த நாட்களை காட்டிலும் மரணம் அவனை சந்திக்கும் பொழுது அவன் பெலிஸ்தரை கொன்றது அதிகமாயிருந்தது. மீண்டுமா இந்த ஆவியை தேவன் உனக்கு கொடுப்பார், அதை அனல் மூட்டி எழுப்பி விடு. மீண்டுமா எல்லாவற்றையும் நீங்க திருப்பிக் கொள்வீங்க. எதையும் நீங்கள் இழந்தவர்களாய் இருக்க மாட்டீங்க, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எதையும் நீங்கள் இழந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம், எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மீண்டுமாய் கொடுப்பார். அதான் 1 சாமுவேல் 23வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தில் சொல்லுகிறாரு, அப்பொழுது தாவீது நான் போய் பெலிஸ்தியரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். நீ போ, மீண்டுமா போ, மீண்டுமா போ, யுத்தத்துக்கு போட்டுமா ஆண்டவரே, போ ஆண்டவரே, இது எனக்கு கொடுப்பீரா, போ ஆண்டவரே, அவங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை நான் போலாமா, போ, உனக்கு நான் மீண்டுமா கொடுக்கிறேன். மீண்டுமா நீ இழந்தல்ல, நீ ஆதியில ஜெபிக்கும் பொழுது உனக்கு கிடைச்சிச்சுல, அந்த ஜெபத்தை இப்ப செய், உனக்கு நான் கொடுப்பேன்றார். என்ன அழகா தேவன் சொல்றாரு பார்த்தீங்களா? மீண்டும் ஆதியில அந்த ஜெபத்தை விட்டுட்ட பாரு, அந்த ஜெபத்தை அந்த அபிஷேகத்தை மீண்டும் அனல் முட்டி எழுப்பிடு. மீண்டும் அதை நான் உனக்கு கொடுக்கிறேன், மீண்டும் அதை உனக்கு நான் கொடுக்க போறேன்றாரு. இன்னைக்கு தேவன் அதை மீண்டுமா இழந்ததை எல்லாம் மீண்டுமா ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீ மீண்டுமா பெற்றுக்கொள்ள போகிற. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்திற்கு கஷ்டத்தை அவன் பார்க்கல, அவனுக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை பார்த்துட்டு கல்லெறிகிறேன், அந்த வேண்டாம், யாரையும் பார்க்காத. உலகம் அப்படிதான் உலகம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவர்கள் மத்தியிலே தாவீது எப்படி இருந்தான் பார், அவர்கள் மத்தியிலே நீ எப்படி இருக்கிறன்னு பார், அவர்கள் மத்தியிலே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்குதுன்னு பார். அப்படி வாழு, அப்படி உங்களுடைய வாழ்வு இருக்கட்டும். கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்துங்க, கர்த்தருக்குள்ள உங்களை எவ்வளவு திடப்படுத்த முடியும் படுத்துங்க, எவ்வளவு நெருங்க முடியுமோ நெருங்க, எவ்வளவு ஜெபிக்க முடியும். எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் மீண்டுமா கொடுப்பார். எதெல்லாம் நீ விழுது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். மீண்டுமா ஜெபி, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். மீண்டும் அவர் சொல்றாரு, நீ சகலத்தின் திருப்பிக் கொள்வார். நீ போ, நீ பெலிஸ்தரை உன்னுடைய கையில கொடுப்பு. மீண்டுமா இதான் அதுல 4வது வசனத்தை வாசிங்க. அதுல 23வது அதிகாரத்திலே 4வது வசனம், அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தை விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், போ. மீண்டுமா சந்தேகம் அவனுக்குள்ள, அப்பா கொடுப்பியா, இது எனக்கு தானே செய்தி. உங்களை கூட சிலர் நினைக்கலாம்ல, இது எனக்கு தானே செய்தி, எனக்கு அதை கொடுப்பாரா அவர். மீண்டுமா தாவீது அப்படிதாங்க, பாப்பா அது எனக்கு தானா. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ போ,
நான் உனக்கு கொடுப்பேன். இன்னும் தெளிவா சொல்றாரு, பெலிஸ்தரை உன் கையில கொடுப்பேன். அந்த ஊருக்கு போனாரு, இப்ப சொல்றாரு அந்த பெலிஸ்தரையே நான் உன் கையில கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ போ, நான் உனக்கு கொடுப்பேன் அந்த ஆசீர்வாதத்தை. நீ போ, அந்த விடுதலை நான் உனக்கு கொடுப்பேன். நீ போ, அந்த சமாதானத்தை உனக்கு கொடுப்பேன். எதெல்லாம் நீ எழுந்திருக்க அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, போ, சந்தேகமே வேண்டாம், போ, ஆண்டவர் உன் கையில கொடுக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவனா உன்னுடைய வாழ்வை நீ நகர்த்துவதற்கு பிரயாசப்படு, உன்னை ஒப்பு கொடு, அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னார்லே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ எழும்பு. அதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 50வது சங்கீதங்களின் புஸ்தகம் 15வது வசனத்துல சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்த. கூப்பிடுயா, இப்ப கூப்பிடு. ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறியா, இப்ப முட்டி போட்டு கூப்பிடு, முட்டி போட்டு கூப்பிடு. ஆண்டவரே வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடு, ஆண்டவரே வான்னு சொல்லி கூப்பிடு. தேவன் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உனக்குள்ள கொடுப்பார். எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவத்துல போய் நில்லு, ஆண்டவத்துல போய் நின்று கேளு, ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி கேளு, நிச்சயமா அவர் உனக்கு கொடுப்பார்.